வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சமமாக எடுத்துக்க. நல்லதாக நடந்தால் உடனே சந்தோஷத்தில் குறிக்காத. அதே இது கெடுதலாக நடந்தால் அப்படியே இடிஞ்சு போய் உட்காராத. அதுதான் உன்னுடைய மன நிம்மதிக்கு உகந்தது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் ஒரே சந்தோஷத்தில் எக்ஸைட்டட் குதிப்போம். அதே ஏதாவது கெடுதல் இருந்தாலும் ஐயோ நமக்கு ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்துருவோம். இது ரெண்டுமே கூடாதுங்கிறார். ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் அவர் சொல்கிறார் கண்டிப்பாக இது கூடாது அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு வயசான குடியானவர் தான். அவன்கிட்ட ஒரு நல்லா இருந்தது, அதில் உழுது அதில் ஏதோ ரெவன்யூ எல்லாம் வரும் அவனுக்கு. அவங்ககிட்ட ஒரு குதிரை இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த குதிரை காணாமல் போயிடுது. உடனே அந்த ஊர்க்காரங்களாம் வந்தான், என்னப்பா இப்படி ஒரு துரதிருஷ்டம் ஆயிடுத்து, உன் குதிரை காணாமல் போயிடுத்தேன்னு உடனே அவன் எதுவுமே சொல்லியான், இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஒரு 3 நாள் போச்சு. இந்த போன குதிரை திரும்பி வந்தது. அது மட்டும் திரும்பி வரல, கூட இன்னும் ஒரு 2 குதிரையை சேர்த்து கூட்டிகிட்டு வந்தது. உடனே ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்களாம், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா, ஒரு குதிரை போய் இப்போ 3 குதிரை இருக்கு உங்ககிட்ட, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க அப்படின்னோடனே அவன் அதுக்கும் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலையான். அப்படியா, இருக்கலாம் அப்படின்னு விட்டான். ஒரு வாரம் போயிருக்கும். இந்த குடியானவனுடைய ஒரே மகன் அவன் அந்த குதிரை மேலே சவாரி பண்ணுறேன்னு போயிட்டு வேகமாக போயிட்டு கீழே வந்து காலை உடைச்சுட்டான். காலை உடைச்சிட்டு அவன் எழுந்து நடக்கவே ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சிவியராக அடிபட்டுருக்கு. உடனே ஊர்க்காரங்க சொன்னாங்க, என்னப்பா அது, உனக்கு ஒரு நல்லது நடந்தால் உடனே கெடுதல் வருது, மாற்றி மாற்றி வருது, நீ ரொம்ப துரதிருஷ்டசாலி தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியா, இருக்கலாம் அப்படின்னு. ஒரு 10 நாள் போகிறது. நாட்டில் போர் வருது. போர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் போருக்கு வரணும், போரில் கலந்துக்கணும் அப்படின்னு ராஜா உத்தரவு போடுறாரு. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க, போர் செய்ய கூட்டிட்டு போய்ட்றாங்க. இந்த வயசான கிழவ வீட்டுக்கு வரும்போது இவன் பையன் காலில் அடிபட்டு படுத்திருக்கான். அப்போ பார்க்குறாங்க சோல்ஜர்ஸு, இவன் சரிப்பட மாட்டான், இவன் எழுந்து நடக்கவே முடியாது, இவன் எங்கேருந்து போர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போய்ட்றாங்க. அப்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீ நிஜமாவே அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்க. ஏன்னா பாரு, எங்கள் மகன்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க திருப்பி வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் உன் மகன் வீட்லேயே இருக்கான், உன் கூடவே இருக்கான், நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்கிற. அப்பவும் அவர் ரியாக்ட் பண்ணலையா, இருக்கலாம் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா, அவர் எந்த கண்டிஷனுக்கும் எந்த சிச்சுவேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதுதாங்க வாழ்க்கை. எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு மனசில் சஞ்சலங்கள் இருக்காது. மனசில் சஞ்சலங்கள் இல்லைன்னா ஒரு சந்தோஷம் கெட்டு போயிடாது. வருவது வரட்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வரணும். அது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், எது நடந்தாலும் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எல்லாம் மேலே இருக்கிறவன் போட்டிருக்க ப்ரோக்ராம், அவன் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் படி தான் நாம் இயங்குகிறோம். அதனால் அவன் நமக்கு நல்ல ப்ரோக்ராமிங்காக தான் பண்ணுவான், கெடுதல் பண்ண மாட்டான். அந்த நம்பிக்கை இருந்ததுனாலே நமக்கு மனசில் சஞ்சலங்களே வராது. எது நடந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும், கெடுதல் வந்தால் இது கடந்து போகும், நன்மை வந்தால் சரி, நன்மை வந்திருக்கு, இதுவும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நம்ம மனசில் வந்துடும். அந்த பக்குவத்தை வரவழைச்சிக்கணும். கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போமே. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL. நானும் வணக்கம்.